காவேரி வெண்ணிலா கிட்ட வந்து ஃபோட்டோவ காட்டி கேட்குறாங்க. அந்த பேப்பர்ல இருக்க ஃபோட்டோவ இவரு தெரியுமான்னு. எனக்கு தெரியும். இவரு பேர் விஜய். விஜய் என்னோட விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு காவேரி உடைஞ்சு போறாங்க. அப்போ வந்து வெண்ணிலாக்கு விஜயோட ஞாபகங்கள்லாம் இருக்கு. அப்போ விஜய் மேல உயிரே வச்சிருக்காங்க வெண்ணிலா. அதே மாரி விஜயும் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. வேற வழி இல்லாம எல்லா விஷயத்தையும் அவங்க அக்கா கங்கா கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்து நீ சேர்த்து வைக்கலாம் முடியாது. அதுக்காக வந்து அவள சேர்த்து வைப்பியா? இங்க பாரு உன் வீட்டுக்காரரு உன் மேல உண்மையிலே அன்பு வச்சிருக்காரு. அது உனக்கு புரியல. அத நீ புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அவருக்கு ஒரு டெஸ்ட் வை அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்றக்கா? அப்படின்னோன, ஆமாடி உண்மையிலேயே வெண்ணிலா விட்டு வந்தா அவர் வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவாரான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும். அப்புறம் தான் இதில ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னோன, இப்போ என்னக்கா பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு புரியலடி. ஆனால் ஏதாவது ஒன்று நீ பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணி அவர் மனசில் ஃபுல்லாக என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே வந்து காவேரி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரி வீட்டுக்கு வராதால ரொம்ப டென்ஷனாக இருக்காரு விஜய். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. தாத்தா கிட்ட புலம்புறாரு. அடுத்து காவேரிக்கு எவ்வளோ கால் பண்ணி பார்க்குறாரு. காவேரிக்கு எடுக்கல. அதனால ரொம்ப பதறி போகிறாரு. காவேரிக்கு எதுவும் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் எல்லா இடத்துலையும் தேடி அலைகிறாரு காவேரியை. காவேரி எங்கே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் எல்லா இடமே தேடுறாரு. அப்போ திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறாரு. ஒரு சின்ன பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் ஓடி போய் பார்க்குறாரு. ரொம்ப பதறி போகிறாரு. பார்த்தா காவேரி இல்லை. அப்போ தான் வந்து அவருக்கு உயிரே வருது. ரொம்ப பதறி போயிடுறாரு. பயந்தும் போயிடுறாரு. நல்ல காலம் காவேரி இல்லை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் காவேரி அலைஞ்சு தெரிஞ்சு, காவேரி நீ எங்கடி போன? ஏன்டி இப்படி என்னை படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. பார்த்தா காவேரி வந்து ஒரு இடத்துல ரொம்ப இருட்டான இடத்துல வந்து காவேரி வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து செமைய டென்ஷன். இங்கே எதுக்கு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறேன். ஏன் காவேரி இப்படி பண்ண? எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி வர அப்படின்னோடனே, இல்லைங்க வெளியே வந்தேன். அப்போ திடீர்னு நான் வந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. வண்டி வேற கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. அதாங்க நின்றுட்டுருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ணுற? நீ இல்லாமல் நான் எவ்வளோ பதறி போயிட்டுதுமா. நீ வந்து அங்கே ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஆச்சு? என்ன ஆக்சிடென்ட் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லடி, நான் உண்மையில ரொம்ப பதறி போயிட்டேன். உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு ரொம்ப பதறிட்டேன். ஏன்டி இப்போ என்னை படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து வந்து கழுத்தில் கை வச்சு காவேரி கேட்குறாங்க. உண்மையிலே ரொம்ப பதறி போயிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படி பின்ன உண்மையிலே பதற போகாமல் என் உயிரே நீ தானே. என் உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? இந்த உலகத்தில் நான் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அதை பார்த்தா காவேரிக்கு ஒன்றுமே புரியல. சரி உண்மையோ சொல்கிறேங்க. என்னடி நீ உண்மையானு கேட்குற? உண்மை இல்லாமல் பின்ன உன் மேலே நான் உயிரே வைக்கலையா? அப்போ நான் உன்னை தேட மாட்டேனா அப்படின்னோடனே, இல்லைங்க அது வந்து சொல்லு காவேரி எதுக்காக வந்து இப்படிலாம் கேட்குற அப்படின்னோடனே, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்பேன். உண்மையை சொல்வீங்களா அப்படின்றாங்க. சொல்லுடி, நீயும் 2-3 நாள் ஆளே சரியில்லாமல் இருக்க. என்ன பிரச்சனை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு நல்லா தெரியும் எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு. நீ என்னை விட்டு நான் உன்னை விட்டு போயிடுவோன்னு நினச்சி நீ பயப்படுற அவ்வளோதானே அப்படின்னோடனே, நான் உன்னை விட்டு போக மாட்டேடி. நீ தாண்டி என் உசிரே புரிஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அழுதுட்டுருக்காரு. காவேரி கையை பிடிக்கிறாங்க. அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறாங்க. காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா? வெண்ணிலா வந்துட்டா நீயா வெண்ணிலான்னு வரும்போது எனக்கு வெண்ணிலா தான் அப்படின்ற வார்த்தை சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக கேட்குறாரு. என்ன சொல்கிற காவேரி? ஆமாம் அது நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டி. உண்மையிலே வந்து வெண்ணிலா வந்துட்டா நீங்கள் என்னை வந்து விட்டுட்டு போயிடுவீங்க தானே அப்படின்னோடனே, அவள் தான் வரமாட்டாடி. வந்துட்டா என்னை விட்டுட்டு போயிடுவீங்க தானே அப்படின்னு அழறாங்க. இங்கே பார் இந்த நிமிஷம் சொல்கிறேன். வெண்ணிலாவே வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். நீ தாண்டி என் உலகம் புரிஞ்சுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி பயங்கரமாக கதறி அழறாரு. நம்ம காவேரியும் பயங்கரமாக கதறி அழறாங்க. அப்போது என் புருஷன் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன். விஜய் மனசு ஃபுல்லாகவே நான் இருக்கேன். எனக்கு இது போதும், இந்த சந்தோஷம் போதும். இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. காவேரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. நிஜமாகவே சொல்கிறீங்களா? நிச்சயமாக தாண்டி சொல்கிறேன். நீ இல்லாத உலகம் எனக்கு வேணவே வேணாம் காவேரி. நான் உண்மையிலேயே வெண்ணிலாவை நேசிச்சேன்டி. ஆனால் வெண்ணிலாவை நான் அப்போ நேசிச்சேன்டி. என்னோடய பாஸ்ட் டி அது. இப்போ ஃப்யூச்சரில் நீ தாண்டி என் ஒய்ஃபு. நீ தாண்டி என் மனசு ஃபுல்லாக இருக்க. என் மனசு ஃபுல்லாக நீ தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பதறி போகிறாரு. அடுத்து காவேரி வந்து சாரிங்க, நான் உங்களை புரிஞ்சுக்காமல் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கே புரியுது. ரொம்ப சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. சாரிங்கன்றாங்க. சரி வா வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகிடுச்சு வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்து வந்து இங்கே லேட்டாக வரதை பார்த்துட்டு தாத்தா பதறி போகிறாரு. எங்கம்மா போயிருந்த காவேரினோட? இல்லை தாத்தா இது மாதிரி வண்டி அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் எப்படி பதறிட்டான் தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ராகினி வாட்ச் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு. இதோட முடியும்.